நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அடுக்கு செம்பருத்தி எத்தனை முறை வீடியோ போட்டாலுமே சலிக்காதுங்க. அவ்வளோ ஒரு கொள்ளை அழகு. இந்த செடியை நான் வாங்கிட்டு வந்து வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுதுங்க. தொடர்ந்து இதில் பூக்கள் பூத்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஒரு முறை 2 பூ, 3 பூ, 4 பூ வரைய பூத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பூவுமே அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு அடர்த்தியாக பெருசாக பூக்குங்க. இந்த செடிக்கு நான் கொடுக்குற ஒரே உரம் வீட்டிலையே நம்ம தயார் பண்ணுற கம்போஸ்ட் மட்டும்தாங்க. அரிசி கழிஞ்ச தண்ணியில் வெங்காயத்தோல்கள், பூண்டு தோல்கள் இது எல்லாத்தையுமே நல்லா ஊற போட்டு அதை தான் இந்த செடிக்கு நான் அதிகமாக கொடுப்பேன். கூடவே வாழைப்பழ தோல்களை நல்லா காய வச்சு மிக்சியில் பொடி பண்ணி அதுக்கப்புறம் மண்ணோட சேர்ந்து கலந்து விடணும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பூக்காத எந்த ஒரு ரோஜா செடி, மல்லிச்செடி, செம்பருத்தி செடியும் அட்டகாசமாக இந்த மாதிரி பூக்கள் பூக்குங்க. பூச்சி தாக்கல் ஏதாவது இருந்தால் வேப்பெண்ணெய் கரைசல், அப்படி இல்லைன்னா புளிச்ச மோரை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். எப்பொழுதுமே இயற்கை உரம் மட்டும்தான் செடிகள் நல்லா செழிப்பாக வளர உதவும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.